ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆஸ்திரேலியன் தமிழச்சி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறேங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹைட்டில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட். எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல? ஆமாங்க. ஆல்சோ இது சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே செகண்ட் டாலஸ்ட் அப்சர்வேஷன் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிட்னியில் இருக்க டவுன் ஹாலில் பிட் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வா இந்த இடத்துல அதோ கொஞ்சம் தூரத்தில் ஒரு டவர் தெரியுது பாருங்கள். இதுதான் சிட்னி டவர் ஐ, சென்டர் பாயிண்ட் டவர்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்கில் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட் டவர் தான் சிட்னிலேயே டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது இதோட டோட்டல் ஹைட் அந்த ஆண்டனா ஸ்பயரோட சேர்த்து பார்த்திங்கன்னா 309 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ஃபீல்டு மால் தான். இந்த ஷாப்பிங் சென்டர்லேருந்து மேலே பில்டிங் இதிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே தான் போய் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இதில் 4 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பார் அண்ட் டைனிங். செகண்ட் ஃப்ளோரில் தான் நாம் போக போகிறேங்க, ஸ்கை ஃபீஸ்ட் பஃபே ரெஸ்டாரண்ட். தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சம் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், இந்த மேரேஜ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4th லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அப்சர்வேஷன் டெக் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து வியூ பண்ணலாம். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு மால்குள்ளே போகலாம். level 2 we have to go to level 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் சென்டரோட செகண்ட் லெவலில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஸ்கை ஃபீஸ்ட் போகணுன்னா 4th லெவலுக்கு போகணுமா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு அங்கங்கே வச்சுருப்பாங்கங்க. ஸோ இந்த மாலையெல்லாம் எந்தெந்த லெவலில் எந்தெந்த ஷாப்ஸ் இருக்குதுன்னு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். யாரையும் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. சரி வாங்க நம்ம இப்போ level 4 போகலாம். ஆஹா பயங்கரமாக இருக்குங்க. இன்ஃபினிட்டி ஸ்கை ஃபீஸ்ட் அன்லிமிட்டெட் டைனிங் இன் த ஸ்கை. level 2 போகணுமாம்மா. ஓ இது டவர் பில்டிங்கில் level 2 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் கப்புள் புக்கிங் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே காமிச்சிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாங்க. ஸோ நம்ம புக் பண்ணியிருந்த கப்புள் டிக்கெட் வந்து $240ங்க. ஸோ இதில் டைனிங் டைம் வந்து 1 hour 30 minutesங்க. ஓகே வாங்க போகலாம். ஸோ நம்ம எவ்வளோ ஹைட்டு போகிறேங்கிறது நான் உங்களுக்கு அந்த பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டாட்டாக அப்படியே நமக்கு காமிச்சிட்டு வருது. அவ்வளோதாங்க வந்தாச்சு. வாவ் செம்மையாக இருக்குங்க. எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். சன்செட் டைம் ஆச்சு. அந்த ஈவினிங்கே ஒரு தனி அழகுங்க. ஸோ இதுதான் நம்ம டேபிள். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே நீங்களே செல்ஃப் சர்வ் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் 3 டெஸ்க்கை வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. பிகாஸ் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் டேபிள் கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரே இடத்துல தான் இருக்கோம். நான் ஃபோனில் இதை மூவ் பண்ணல. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுதுங்க. வாவ் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் தானுங்க பில்டிங். அப்படியே விண்டோ சைடு டைனிங் டேபிள். செம்மையாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரேன் நாங்கள். ஆம்பியன்ஸே செம்மையாக இருக்குங்க. நைட் வியூவும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு, வாங்க குடிக்கலாம். நான் ஆப்பிள் ஜூஸ் தாங்க சொல்லியிருந்தேன், நல்லாவே இருந்துச்சு. சரி வாங்க நம்ம சாப்பிட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகலாம். இங்கே ஃபுல்லாக வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க. இங்கே வந்து லைக் மசாலா போட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே வந்து எதர் பாயில்டு ஆர் கிரில்டு அப்படி தான் இருக்கும். சரி வாங்க எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் கிராப்பு சாப்பிட்டதே இல்லைங்க. அது எப்படி சாப்பிட்ணுன்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் பார்க்க வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த லாப்ஸ்டரில் கண்ணெல்லாம் அப்படியே தெரியுது. ஓகே ஆயிஸ்டர் வேறு இதில். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுட்டு இருக்கிறாரு. சாஸை கொஞ்சமாச்சும் எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா முடியாதுன்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சரி வாங்க சாப்பிட்லாம். பட் இது எனக்கு ஸ்மெல்லே பிடிக்கலைங்க. இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது? ஓகே. இப்போ அந்த காலை எடுத்து இதை வச்சு உடை. எந்த காலை? இந்த காலை. அதை வச்சு உடை. அப்படியே நான் கிட்டே எடுத்துக்கிறேன். இதை வச்சு எப்படி உடைக்கணும்? அந்த சென்டரில் வச்சு
சென்டரில் வச்சு. அப்படி. இது இப்படி உடைக்கிட்டா? பக்கத்தில் வச்சு விட. இந்த ஓரத்துக்கு தள்ளிட்டு வா, அப்போ தானே எடுக்க முடியும். உட. அவ்வளோதான். அதை நீ அப்படியே எடு, உடஞ்சதெல்லாம் எடு. எப்படி இருக்குது? கிராப் சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச கிராப்பு, லாப்ஸ்டர், ப்ரான் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஆயிஸ்டர் மட்டும் எண்ணெய் வச்சு ட்ரையல் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு. அது என்ன என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னே தெரியலைங்க. ஒரு விதமான ஸ்மெல் மட்டும்தான் அடிக்குது. கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம 5:30 to 7 தாங்க புக் பண்ணோம். ஸோ ஈவினிங் டே லைட்டும் பார்க்கலாம், நைட் லைட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது இல்லை? கேமராவில் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல, பட் இங்கே நேச்சுரலாக பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல. அடுத்து என்ன சாப்பிட்லான்னு பார்க்க போனால் இங்கே ஃபுல்லாக சேலடு, சூப்பு அப்படி தாங்க வச்சுருந்தாங்க. அது அந்த க்ரீக் ஸ்டைல் அந்த ஆலிவ்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாருங்கள், டெசர்ட் செக்ஷன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச செக்ஷன் தான். இதை நம்ம ஃபைனலாக சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து கார்னு, பீன்ஸு, ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, நான் அதை ஒரு பிளேட் எடுத்துட்டேன். அதை போய் ஒரு ரவுண்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் அபாடான் இருக்குது. இங்கே செப்பரேட்டாகவே இந்தியன் டிஷ் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இது லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். இதில் ஃபிஷ் ஃப்ரை, கார்னு, பீன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. கொஞ்சம் மோமோஸ், டம்ப்ளிங்ஸ் கூட இருக்குது. சாப்பிட்றலாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து நிறைய இருக்குதுங்க சாப்பிட. பட் டைம் 1.5 hour தானே இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணுமேன்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது பொறுமையாக சாப்பிட முடியல. அடுத்து இந்தியன் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, கொஞ்சம் புலாவு, தால், அப்பளம், அப்புறம் சன்னா பொட்டேட்டோ போட்ட ஒரு கறி, அப்புறம் ஃப்ரூட்ஸும் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அவ்வளோதான். இது சாப்பிட்டா ஃபுல் வயிறு செம்ம ஃபுல் ஆகிடும். சாப்பிடலாம். எப்படி இருக்குது? கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ வியூ பாருங்களேன். முதல்ல ஒரு ரிவர்லாம் இருந்துச்சு. சாரி, இது பேக் வாட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் ரிவர் மாதிரி தான். பில்டிங்லாம் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே அந்த சைட் போயிடுச்சு. இப்போ நமக்கு தெரியறது வந்து இது எந்த ஏரியான்னு தெரியல. மேபி டவுன் ஹால் அந்த சைடு ஏதாவது இருக்கும். ஃபுல்லாக ரோடு, கொஞ்சம் கிரவுண்ட் அந்த மாதிரி தெரியுது. கேமராவில் கரெக்டாக தெரியுமான்னு தெரில. மொத்தத்தில் 360 டிகிரியும் நீங்கள் 1.5 மணி நேரத்தில் சுற்றிடலாம். ஃபுல்லாக சிட்னி சிபிடியே ஒரே இடத்துல இருந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாங்க. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் இங்கே ஆனிவர்சரி. எப்பயும் நார்மல் ரெஸ்டாரண்ட் போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு இங்கே போகலாம், சிட்னி டவருக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதாங்க. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தாங்க இருக்குது. நீங்கள் ஒரு பர்சன் இப்போ மற்ற நார்மல் ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு $120 இவ்வளோ ஐட்டம்ஸ் சாப்பிட முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ப்ரைஸும் ரீசனபிள் தான். வாங்க, நல்ல ஸ்பாட் இது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு, கிளம்பிட்டோங்க. சிட்னி டவரில் ஸ்கை ஃபீஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஸ்கை வாக் இருக்குது. ஓப்பன் ஏரில் நீங்கள் மேலே அந்த எட்ஜில் நடக்கிற மாதிரி, அது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்குது. அப்புறம் இன்னொரு ஃப்ளோர் தனியாக இருக்குங்க அப்சர்வேஷனுக்கு மட்டும். அது வந்து 360 டிகிரி வியூவும் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ அது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். ஆஸ்திரேலியன் தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், டாட்டா.